வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் வந்து சிக்கன் மக்குனி கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ சிக்கன், 2 குழு கரண்டி எண்ணெய், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சிக்கன் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஃப்ரெஷ் க்ரீம். இதுதாம்மா போடுறோம். நான் வந்து கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போடும். ஒரு 2-3 தூள் கரண்டி கடலை எண்ணெய் தான்மா இதுக்கு ஊற்றுறேன். கடலை எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். நம்ம சைடுனாக்கா பட்டை, லவங்கம், ஏலக்காய், காம்பு எல்லாம் போடுவோம். இது நார்த் சைடு டிஷ்ஷுன்னாவே அதெல்லாம் எதுவும் போடாமல் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பதம் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் தக்காளி போட போகிறோம். இந்த டிஷ் வந்து நானே நார்த் சைடுன்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டு தான் சூப்பராக இருந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுவோம்மா. ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும். அதனால் போதுமா. இந்த ஸ்டேஜில் வந்து வதங்கிடுச்சு. தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டுடலாம். 2 தக்காளி. இது நல்லா வதங்கட்டோமா. அப்புறமா சிக்கன் போடலாம். சிக்கன் போட்டு இது பண்ணலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுமா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம். மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை போட போகிறோமா. இப்போ இதை வதக்க போகிறோமா. நல்லா வதக்கி உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்புமா. கொஞ்சமாக தண்ணி. இது நல்லா வேகட்டோமா. அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவு ஆனதுக்கப்புறம் மசாலா ஐட்டங்கள் போடலாமா. ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள்மா போட்டு, இப்போ பெப்பர் தூள், பெப்பர் தூள் ஒரு 2.5 டீஸ்பூன். மிளகாய் தூள் கம்மியாக போட்டு, பனிக்கு பெப்பர் தூள் போட்டால் ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் தூள் போட்டு இருக்கோம்மா. கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் கம்மியாக போட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு பாருமா. சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறோம்மா. ஊற்றி கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாமா. ரெடி ஆகிடுச்சுமா. நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டு இறக்கிடலாமா. ஒரு 2 பச்சை மிளகாய் சிறுவாக அரிஞ்சு போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குமா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.